ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, மேன் ஃபோர்ஸ், வயாகரா, சில்டினாஃபில் இந்த மாத்திரையினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இதனுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இந்த மாத்திரையை யாரெல்லாம் எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கூடாது, இந்த மாத்திரையை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், இந்த மாத்திரை எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செய்யுது என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, இந்த மாத்திரையுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இது எரிட்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்காக பயன்படுத்தப்படுது. ஆண் உறுப்பினுடைய விரைப்புத்தன்மை குறைபாட்டை சரி செய்ய, விரைப்புத்தன்மையை அதிகரிக்க இந்த மருந்து பயன்படுது. அடுத்து இதனுடைய முக்கியமான பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைப்புத்தன்மை பெற பயன்படுது. விரைப்புத்தன்மை ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு இது பயன்படுது. செக்ஸுவல் பர்ஃபார்மன்ஸ் மேம்பட இது உதவி செய்யுது. அதே மாதிரி எரிட்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், விரைப்புத்தன்மை அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்க இந்த டேப்லெட் பயன்படுது. அடுத்து, இந்த மாத்திரை நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, PDE5 என்சைமை தடுக்குது. ஆண் உறுப்புக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. பாலியல் உணர்வை தூண்டுது. ஸோ இதனால் விரைப்புத்தன்மை அதிகரிக்க செய்யுது. நெக்ஸ்ட்டு, இந்த மாத்திரையினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். தலைவலி, முகம் சிவந்து புதல், தலை சுற்றல், மூக்கு அடைப்பு, அஜீரணம், வயிற்று கோளாறு, பார்வை மங்குதல், இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள். இந்த மாத்திரையினால் ஆபத்தான பக்க விளைவுகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 மணி நேரத்துக்கு மேலாக விரைப்புத்தன்மை நீடித்து அப்படியே விரைப்புத்தன்மையாகவே இருக்கிறது, கடுமையான நெஞ்சு வலி, மயக்கம், திடீரென பார்வை குறைபாடு இல்லை பார்வை மங்குதல், பிரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ், மூச்சு விடுதல் சிரமம் ஏற்படுவது. அடுத்து, இந்த மாத்திரையை யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரேட் டேப்லெட் எடுக்கிறவங்க, ரீசெண்டாக ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வந்தவங்க, கடுமையான இதயம் சம்மந்தப்பட்ட நோயால் பாதிச்சிருக்கவங்க, குறைந்த ரத்த அழுத்தம், இந்த லோ பிபி இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் இந்த மாத்திரையை எடுத்துக்கக்கூடாது. அடுத்து, பல பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம், ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இந்த டேப்லெட் எடுத்துக்கலாமான்னு. ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டேப்லெட்டை எடுத்துக்கூடாது. இந்த டேப்லெட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைப்புத்தன்மை கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இந்த டேப்லெட் எடுத்துக்கக்கூடாது. அடுத்து, இந்த மாத்திரையை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் உறவு செக்ஸ் பண்ணுறதுக்கு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவருக்கு முன்னாடி இந்த டேப்லெட்டை எடுத்துக்கணும். இந்த டேப்லெட் 24 ஹவர்ஸுக்கு ஒரு தடவை தான் இந்த டேப்லெட் எடுக்கணும். இந்த டேப்லெட்டை சாப்பிட்டும் போடலாம், சாப்பிடாமே நீங்கள் போடலாம். உங்களுடைய டாக்டருடைய ஆலோசனைப்படி இந்த டேப்லெட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மாத்திரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.